சரி சரி ஒன்றும் இல்லை நான் வாங்கி தர சொல்லிடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். என்னம்மா? சரி சரி இப்போ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண கூப்பிடுறேன். என்ன பிரச்சனை தோட்டத்துக்கு போக பாதை கிடையாது. நான் ஒரு 100% மாட்டுத்திறனாளி. பல வட்டம் வந்து நான் பெட்டிஷன் கொடுத்துட்டேன். வாழ்வாதாரத்துக்கு எனக்கு பிழப்புக்கு வழி இல்லைன்னு சொல்லி ஒரு பெட்டி கடை வைக்கிறதுக்கு பல டைமும் கொடுத்தேன். நானும் போன டைமும் அக்கம் பக்கம் தண்ணி போட்டு இப்படி பேசுதாங்க, இன்னும் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாச்சு. போன டைம் செல்போன் இதுங்க நான் சரி எனக்கு கோயிலுக்கு நேர்த்திக்கடன் போட்டு சரி அந்த கடவுள் புண்ணியத்தில் ஏதாச்சும் உதவி நல்லது உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு நல்லது செய்யட்டும்னு போனேன். அங்கே போகிற வழியில் ஆறுநெறியில் செல்லு காசெல்லாம் தூக்கிட்டாங்க. அப்போ ஒரு நோந்து பணியில் இருக்கிற சார்ட்டு சொன்னேன், சார் இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு நீங்கள் குடிக்க தண்ணி விடுங்க சார். தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நடந்து சரி நேர்த்திக்கடன் போட்டாச்சு இல்லை எப்படியாச்சும் சரி எங்கிட்டு வந்தாலும் நான் ஆகட்டும்னு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஒரே ட்ரெஸ்லேயே போய் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு ஒரு அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு, இங்கே ஒரு அண்ணனுக்கு நம்பர், அந்த ஒரு நம்பர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மனப்பாடமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபோன் அடிக்கும், 2000 போட்டு விடுங்கண்ணே, இந்த மாதிரி காசு போயிடுச்சு, யார்ட்டையும் சொல்லாங்க, சொன்னால் எனக்கு வந்து ரொம்ப 4 ஆளுக்கு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி அவங்க 2000 போட்டு விட்டாங்க. 2000 போட்டு விடவுமே அதை வச்சு நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்துட்டு நான் இங்கே வந்து கலெக்டர் சாரை பார்த்து நான் மனு கொடுத்தேன். இந்த மாதிரி பொருள் போயிடுச்சு, அக்கம் பக்கம் எனக்கு காய்ச்சல் குறவுலாம் பேசுகிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா மாப்பிள்ளைய தண்ணி வாங்கி விட்டு நைட்டெல்லாம் சண்டை, விடிய விடிய உறங்க விடாமல் 60 வீட்டு அலையிறாப்புல. அதனால அப்படி சண்டை போட மாட்டாரு. யாராவது தண்ணி வாங்கி விட்டு அப்பா ஒரு 20 மரக்கா வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த காடை வித்துட்டு போகிறதுக்காண்டி பார்க்காங்க. சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? வாழ்வாதாரத்துக்கு நான் எத்தனை தடவை நான் லோனு கேட்டு பார்த்தேன். ஏன்னா எனக்கு படிப்பு இதுக்கு தெரியாது, எலக்ட்ரிஷியன் வேலை தெரியும், வயரிங் வேலை தெரியும், ஆனால் கண்ணாடி போட்டால் கண்ணு தெரியாது. இது மேலே எப்படி ஏறினீங்க? நான் இதில் இப்படியே தான் வந்து ஏறினேன். எனக்கு வாழ்வாதாரத்துக்கு எத்தனை தினம் நான் 3 டைம் கலெக்டர் ஹவுஸில் மனு கொடுத்துட்டேன். செல்போனுக்கு மனு கொடுத்தேன். இன்ட்ரிவ் அட்டன் பண்ணிட்டு திருப்பி வந்து கட்ட எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்காங்க. அந்த மணிக்கு தான் எனக்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, மாட்டுத்திறனாளி அட்டை எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயே அனுப்பிட்டேன். எனக்கு எந்த வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் எதுவும் செஞ்சு தர மாட்டேங்கிங்கன்னு. நான் இப்படி போனால் நான் நம்பி வரதுல எப்படி வாழ்றது சொல்லுங்கள்? இது நான் பக்கத்துல இருந்தே தெரியும். ஆமா, அது தெரியும். இந்த இவ்வளவு இது தெரியும். கொஞ்சம் தள்ளி போனா முகம் மட்டும் அடையாளம் தெரியாது, கண்ணாடி போட்டா கண்ணு தெரியாது. அப்படி குறவுள்ளவங்களாம் எத்தனை தரம் கூட்டு போய் பேசினா எப்படிங்க தாங்க முடியும்? நல்லா இருக்கவங்கள கோவப்படுறாங்க. நாங்க பிறவில வந்ததுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு யாரு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? ஒவ்வொருத்தையும் அடிச்சா யாரு காப்பான்னு கேட்காங்க. பொது ஆளுகிட்ட சொன்னா என்ன செய்யறாங்க? யாரும் கண்ட்ரோல் பண்ணா அவங்ககிட்ட சண்டைக்கு போக முடியாதுப்பா, அவங்க ஸ்டேஷன்ல பணத்தை கட்டி நம்ம கெட்ட பேர் ஆக்கிறோம்னு சொல்றாங்க. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? பெட்டி கடை வைக்கிறதுக்கு நான் லோனுக்கு எல்லாம் எழுதி கொடுத்தேன். நான் ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எடுத்திருக்கேன். ஒண்ணு வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் வேணும், இல்லைன்னா திரும்ப நான் இப்படியெல்லாம் போன் பண்ணி உங்கள்கிட்ட யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். என்னோட உயிரை நான் என்ன செய்யணுமோ எனக்கு வாழ்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண செய்யுங்க, இல்லைன்னா கண்டிப்பா இன்னும் அடுத்த டைம் என்னை உயிரை காப்பாற்ற முடியாது. ரொம்ப கஷ்டம் தான். நான் வெளியில நான் என் கூட போற அண்ணன் இல்லாதனாலதான் உங்களை வெளில அண்ணன் கூப்பிடுறேன். சார்னு சொல்ல நினைச்சு எதுவும் வருத்தப்படாங்க. எனக்கு அண்ணன் கூப்பிடுறதுதான் எனக்கு பிடிக்கும். சரிங்களா? நீங்க நான் அவ்வளவு கஷ்டத்துல வாழ்றேன். நம்ம செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.